கைனண்ணா படம் எடுத்த ஷௌர்யூ அடுத்து விஜய் தேவரை கொண்ட வச்சு ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறாரு. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹேஷம் அப்துல் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணுவாரு. சிங்கா மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. வம்சியோட அடுத்த படத்துல சல்மான் கான் நடிக்க போறதா ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் அதை சொல்லியிருப்பேன். இந்த மூவில நயன்தாரா நடிக்க போறத கூட நியூஸ் வந்துச்சு. அதையும் நான் சொல்லியிருப்பேன். இதை அபிஷியலாவே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தனுஷோட கர மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அண்டு படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இன்னைக்கு நடக்க போகுது. அண்டு இன்னைக்கு ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டோம். ஏப்ரல் 30 மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் 2 ஓடிடி ரேட்ஸ் அமேசான் பிரைம் 160 கோடிக்கு வாங்கினதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் 160 கோடிக்கு ஓடிடி ரேட்ஸ் போனதில்ல. இந்த ஜெயிலர் 2 படம் தான் ஓடிடி ரேட்ஸ் 160 கோடிக்கு போனதா நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு பெரிய ரெக்கார்டு தான் தமிழ் சினிமால. படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட சூர்யா 47 மூவிக்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில போய்கிட்டு இருக்கு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கான ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. நசிரியாவுமே இந்த ஷெட்யூல்ல இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிச்சிருவாங்க. ரவிமோகனோட கரைத்த பாபு படம் சம்மர்ல ரிலீஸ் ஆகணும் ஒரு போஸ்டர் ஒன்று விட்டாங்க. படம் சம்மர்ல வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவங்க போஸ்டர் விட்டாங்க. ஆனா இப்போ இருக்கிற நிலவரப்படி சம்மருக்கு படம் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்டேட் எதுவும் கொடுக்கல. கோடியில் ஒரு 1 எப்போ வரும், ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் இதை பற்றி பல முறை பேசிட்டேன். இந்த படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது. நான் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்கிறேன். யூத் படம் 100 கோடி லிஸ்ட்டில் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. 100 கோடி லிஸ்ட்டில் வருமாங்கிறது எனக்கு தெரியல. வந்துச்சுன்னா அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இதுக்கான பதிலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். திருஷ்யம் 3 எவ்வளோ வசூல் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வரக்கூடிய வசூலை நான் கரெக்டாக அப்போ சொல்கிறேன். அண்டு மலையாள இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இதை பற்றி நான் பல முறை பேசிட்டேன். ஜனநாயகன் படத்தோட ஸ்டோரி வந்து பகவந்த் கேசரியோட ரிமேக் பாதிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இதை ஆல்ரெடி நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. மிஸ்டர் எக்ஸ் மூவிக்கான ரிவ்யூ கேட்குறீங்க. இந்த படம் எனக்கு டிசென்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் தான். நீங்கள் பார்க்காம இருந்தால் வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யார் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ருக்மிணி வசந்த். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவி அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்கிறேன். வேற கொஸ்டின் இருந்தால் கேளுங்க.